நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலய திருக்கார்த்திகை தீபத் திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்டது. இந்த தீபத் திருவிழாவில் பல்வேறு மாவட்டங்களிலும் மாநிலங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வந்து வழிபாடு செய்தனர். பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்கும் உலக புகழ்பெற்ற திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்தில் தீபத் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான கார்த்திகை தீபத் திருவிழா கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி விமர்சையாக நடைபெற்று வந்தது. அதனைத் தொடர்ந்து 9 நாட்கள் பஞ்சமூர்த்திகளின் மாட வீதி உலா நடைபெற்றது. 10ஆம் நாளான இன்று அதிகாலை அண்ணாமலையார் கோயில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து அதிகாலை 4 மணிக்கு கருவறையில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. இன்று மாலை ஆலயத்தில் உள்ள தீப தரிசன மண்டபத்தில் பஞ்சமூர்த்திகளான விநாயகர், சுப்பிரமணியர், அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மன், சண்டிகேஸ்வரர் எழுந்தருள அப்போது ஆண்டிற்கு ஒரு முறை 1 நிமிடம் காட்சி தரும் அர்த்தநாரீஸ்வரர் பஞ்சமூர்த்திகளுக்கு காட்சி தந்தார். அதனைத் தொடர்ந்து 2668 அடி உயரம் கொண்ட அண்ணாமலையார் மலை உச்சியின் மீது மகாதீபம் ஏற்றப்பட்டது. அதே நேரத்தில் ஆலயத்தில் அகண்ட தீபமும் ஏற்றப்பட்டது. அப்பொழுது பக்தர்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா என்ற கோஷத்தை எழுப்பி மகாதீபத்தை கண்டு வழிபட்டனர். இன்று ஏற்றப்பட்ட மகாதீபம் தொடர்ந்து 11 நாட்களுக்கு தீப ஜோதியாக காட்சியளிக்கும். தீபத் திருவிழாவை காண வந்த பல லட்சக்கணக்கான பக்தர்கள் 14 கிலோமீட்டர் தூரமுள்ள கிரிவல பாதையில் கிரிவலம் வந்து அஷ்டலிங்கங்களை வணங்கி வழிபட்டு வருகின்றனர். தீப தரிசனத்தை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்தனர். பக்தர்கள் வசதிக்காக கிரிவல பாதையில் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர், கழிவறைகள் போன்ற வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன.